ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் டை தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஹேர் டை தாங்க. நம்ம வேணான்ற பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஹேர் டை போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத மட்டும் கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, மை மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு டீட்டெயிலும் தெரியும். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம முழு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு அப்படியே எடுக்கல. உருளைக்கிழங்கு தோல் சீவி நம்ம தோலை மட்டும்தான் பயன்படுத்தி இந்த ஹேர் டையே பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம கழுவிட்டு அந்த தோலை சீவிக்கலாம். பாருங்கள், தோலை சீவிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சுட்டோம். இந்த தோலை நம்ம தூக்கி போடுவோம். ஆனால் நம்ம அந்த தோலை வச்சு தான் இந்த ஹேர் டையே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதையும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். அதுக்கு நம்ம இரும்பு கடாய் ஒன்று எடுத்துருக்கோம். அதில் நம்ம அந்த தோலை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில் தெரியும். நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த தோல். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணக்கூடிய பொருள் தான் என்ன பொருள், கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கிராம்பு ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கோம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம். நம்ம கிராம்பு அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இதை நல்லா கருமையாக்கணும், கருப்பாக்கணும். நல்லா எந்த அளவுக்கு நம்ம கருப்பாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான கருமை நிறம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னு யூஸ் பண்ணுற பொருள் பூண்டு தோல். இதுவும் தேவையில்லைன்னு நம்ம தூக்கி போடக்கூடிய பொருள் தான். அந்த பூண்டு தோலை நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ கருப்பாக்க முடியுமோ அவ்வளோ கருப்பாக ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள், லைவாகவே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு பக்காவான கருமை நிறம் கிடைக்கும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். பார்த்து கவனமாக இறக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிட்டு புகை அதிகமாக இருக்குது, அதனால் ஜன்னல் பக்கத்தில் வச்சோம். அதனால தான் ஜன்னல் பக்கத்தில் காமிச்சிருக்கோம். புகை அதிகமாக இருக்குன்ட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ நம்ம அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரணும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முடியில் அப்ளை பண்ணும்போது நல்லா நைஸாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு மையாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா நைஸாக இருக்கும். குறைன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். அதே மாதிரி தண்ணியெலாம் எதுவும் ஊற்றிடாதீங்க, எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மையாக கொண்டு வந்துடுங்க. இது பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு பாருங்கள், லைவாகவே காட்டுறேன். இந்தளவுக்கு நமக்கு நைஸாக இருக்கணும். பாருங்கள், நைஸாக இல்லைனாலும் மறுபடிக்கும் 2-3 தடவை ஓட்டி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். கையில் தேய்க்கும் பொழுதே நமக்கு கருப்பு எப்படி ஒட்டுது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு கிளாரிட்டியான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போகிற பொருளை வச்சு தான் நம்ம ஹேர் டையே பண்ணியிருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கருமை கையிலேயே ஒட்டுது பாருங்கள். நம்ம நார்மலாக ஒன்றுமே போடலை, ஆனாலும் அதை அரைச்சிட்டு வந்ததுலேயே அந்த கருப்பு எப்படி கையில் ஒட்டுது பார்த்திங்களா. பக்காவான ஹேர் டைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டைமாக இருந்தாலுமே நமக்கு உடனே எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஒரு டைம் ஒரு தடவை 2 தடவை போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான பக்குவம் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்தவொடனே கருப்பாயிரும்னு யாருமே சொல்ல முடியாது.
ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் கருப்பாகும் பாருங்கள். அதுலேருந்து நமக்கு தேவையான 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் போட்டு நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் எடுத்து நம்ம ஒரு வெள்ளை பவுலில் மாற்றிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். தேங்காய் எண்ணெய் நம்ம அதை நல்லா கலக்கிறது மிக்ஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள். எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், அது எந்த பக்குவத்தில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம வேண்டான்னு தூக்கி போகிற பொருள் தான், அதை வச்சு தான் நம்ம ஒரு ஹேர் டையே ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பக்கா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை தான். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours விட்டுட்டு நம்ம குளிக்கணும். நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா மை மாதிரி இருக்குது பார்த்திங்களா. நல்லா மையாக நம்ம அதாவது மீசையெல்லாம் நிறச்சி போயிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம விரல்லையே எடுத்து நம்மளுடைய மீசை தாடி அதுக்கெலாம் கூட அப்ளை பண்ணலாம். பார்த்திங்களா கையே எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். மை மாதிரி இருக்கும் பாருங்கள் கையில் ஒட்டும் போது. அவ்வளோ பக்காவான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் உடனே நீங்கள் பார்க்க முடியும். இதை பாருங்கள் மை மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு பக்கா ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருள் தான், ஆனாலும் அதையும் வச்சு நாங்கள் ஒரு சூப்பர் ஹேர் டை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி ஒட்டுது பார்த்திங்களா, அப்படியே மை மாதிரி ஒட்டுது அப்படியே. அந்த அளவுக்கு சூப்பர் ஹேர் டைங்க பாருங்கள். நம்ம கையிலேயே அவ்வளோ கருப்பு விட்டுது, எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டை. நம்ம சேனலில் இதே போல் நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஹேர் டைங்க பாருங்கள். எப்படி நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி விட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்கக்கூடிய ஒரு ஹேர் டை பார்த்தீங்களா. மை மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்தளவுக்கு கருமை நிறம் கிடைக்கிது. ரெண்டாவது மை ஒட்டுறது மாதிரி ஒட்டுது பாருங்கள் எடுத்து. அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்களும் ரெடி பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே மை மாதிரியே இருக்குது பாருங்கள், நார்மலாக இருக்க மை மாதிரியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.